மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்க ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசப்பட்டாலும் மறுபுறம் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே இப்போது ஒரு புதிய ராஜதந்திர மோதல் வெடித்துள்ளது. கத்தார் நாட்டின் தோஹா நகரில் இரு நாடுகளும் ரகசியமாக சந்தித்து பேசப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக அறிவிக்க அதனை ஈரான் அரசு அடியோடு மறுத்துள்ளது. இந்த முரண்பட்ட தகவல்கள் சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் ஆழமான நம்பிக்கையின்மையை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு தோல் உரித்து காட்டியுள்ளது. தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிபர் டிரம்ப் ஈரான் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு வந்ததாகவும் அதன் அடிப்படையில் நாளை தோஹாவில் சந்திப்பு நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு முக்கியமானதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்குவதே எங்களது ஒரே குறிக்கோள் என அவர் ஆக்ரோஷமாக தெரிவித்துள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். டிரம்பின் முக்கிய ஆலோசகர் ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோர் இதற்காக ஏற்கனவே கத்தார் புறப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் இந்த தகவல்களை முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. ஈரானிய பிரதிநிதிகள் கத்தாருக்கு செல்வது உண்மைதான் என்றாலும் அது முந்தைய ஒப்பந்தங்களின் அமலாக்கம் குறித்த ஆலோசனைகளுக்காகவே தவிர அமெரிக்கர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அல்ல என்று ஈரானிய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அடுத்த சில நாட்களில் அமெரிக்க தரப்புடன் எந்த மட்டத்திலும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்படவில்லை என்று கூறியுள்ள அவர் இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை கட்டத்தை தாங்கள் இன்னும் எட்டவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சரும் இதே கருத்தை பதிவு செய்துள்ளார். இந்த இருவேறு முரண்பட்ட கருத்துக்கள் மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்கியுள்ளன. கத்தார் நாடு இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய தூதுவராக செயல்பட்டு வரும் வேளையில் டிரம்ப் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஈரானை ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்க முயல்கிறாரா அல்லது ஈரான் தனது உள்நாட்டு அரசியல் காரணங்களுக்காக இந்த சந்திப்பை தற்காலிகமாக மறைக்கிறாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றம் மற்றும் அணுசக்தி விவகாரம் என பல சிக்கல்கள் இருக்கும் நிலையில் இந்த தோஹா பயணம் உண்மையில் அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது மோதலை இன்னும் தீவிரப்படுத்துமா என்பதை உலகம் மிக நெருக்கமாக கவனித்து வருகிறது.